ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு தனுசு லக்ன நண்பர்களுக்கு. இப்போ தனுசு லக்னத்துக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னால் இந்த 7 நாட்களுங்கிறது டிசம்பர் 16 முதல் டிசம்பர் 22 வரை சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பலன்களை பார்க்க இருக்கிறோம். இந்த கிரக நிலைகள் தனுசில் இப்போ தனுர் மாதம் அப்படின்னாலே விசேஷம். ஏனென்றால் சூரியன் தனுசு ராசியில் வர்றது தான் தனுர் மாதம்னு சொல்கிறோம். இந்த சூரியன் சிம்மத்துக்கு அதிபதி. அதே மாதிரி மேஷம், தனுசு, சிம்மம் இந்த மூணும் ஒரே ஒரு அணி, நெருப்பு ராசியாக வேலை செய்யக்கூடிய அணி. அந்த அமைப்பில் இந்த மார்கழி மாதம் என்பது அந்த சூரியனுடைய புனிதத்தன்மையை குறிக்கக்கூடிய, அதாவது பிரம்ம முகூர்த்தம் தேவர்களுக்குன்னு சொல்கிறதே இந்த தனுசு ராசி தான். இப்போ இந்த சூரியன் கேது நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு, அதே புதன் கேது நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அதனால் சூரியன் புதன் இணைவு என்பது தர்ம கர்மாதிபதி யோகமாகவும் நிபுண யோகமாகவும் புதாதித்ய யோகமாகவும் செயல்படும். கிரக சேர்க்கையின் பலனை தரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் இன்னொரு கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினியில் இருக்கிறதுனால அதுவும் ஒரு லிங்கை கொடுக்குது. அப்போ இதெல்லாம் நமக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ முதல் நாள் சனிக்கிழமை திருவோணம் நட்சத்திரம். தனுசுக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் சந்திரன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஆனால் நமக்கு சந்திரன் 8ஆம் அதிபதிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் மறந்துடக்கூடாது. அதனால் எதிர்பாராத தனவரவு சில பேருக்கு வரலாம். ஆனால் அதே நேரத்தில் 8ஆம் அதிபதி அப்படிங்கிறது நம்ம ஜனன ஜாதகத்தில் நம்ம பிறந்த நேரத்தில் அவர் 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் புது காரியங்களை தவிர்த்துக்கணும். மற்றபடி வேலை, சர்வீஸ், தொழில் எல்லாத்துக்கும் நல்ல நாள் தான். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 17 நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். மதியம் 3:44 வரைக்கும் மகர ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் அதுக்கப்புறம் கும்பராசிக்கு மாறி செவ்வாய் நட்சத்திரத்திலேயே வேலை செய்வார். இப்போ செவ்வாய் பொறுத்த வரைக்கும் நமக்கு 12ஆம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறபடினால இந்த 12ல் இருக்கிற செவ்வாய் அந்த புதனாக செயல்படுகிறார் அப்படின்றது தான் நமக்கு கணக்கு. இப்போ புதன் நமக்கு லக்னத்தில் இருந்தாலும் கூட இந்த 12ஆம் இடத்துக்கு அது சப்போர்ட்டாக வேலை செய்யும். அதனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த நாளில் ஒரு தேவையில்லாத செலவுகள் ஏற்படும், ஒரு அவசர கால பிரயாணங்கள் ஏற்படும், ஏதாவது ஒரு செய்திகள் பார்க்க போகிறது வர்றது, இது மாதிரி இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் சார்ந்த ஒரு மாதிரியான நிகழ்வுகளும் அங்கே நடக்கும். அப்போ நம்ம இதை செலவுகளுக்கான நாள்னு எடுத்துக்கலாம். டிசம்பர் 18ஆம் தேதி திங்கட்கிழமை சதயம் நட்சத்திரம். இப்போ நமக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். ஏற்கனவே சனி பகவான் அங்கே ராகுனுடைய அதே சதய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார். இப்போ சனி சந்திரன் 3ஆம் இடத்துல சேர்க்கை. 3ஆம் இடம் என்பது என்ன? நம்மளுடைய தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், இளைய சகோதரன் சகோதரி, நம்மளுடைய மனசு, இதில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சஞ்சலங்களை குறிக்கிறதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. பட் 3ஆம் இடம் என்பது தொழிலை பாதிக்காது, நம்மளுடைய ஈடுபாட்டை பாதிக்காது. பட் ஒரு பயந்த சுபாவம்னு சொல்கிறோம் இல்லையா, சந்திரன் சனி சேர்றதுனால ஒரு சஞ்சலப்பட்ட மனதை கொடுக்குங்கிறத வச்சுட்டு நம்ம மூளை உழைப்பு சார்ந்த வேலைக்கு நன்மை தரக்கூடிய நாளாக பயன்படுத்திக்கலாம். செவ்வாய்க்கிழமை டிசம்பர் 19ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம். குருவனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார். இப்போ குரு நமக்கு 5ஆம் இடத்துல கேது நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த 5ஆம் இடத்துக்கு சப்போர்ட் தான். கலைகள், குழந்தைகள் மற்றும் மீடியா, கம்யூனிகேஷன் லைனு, கமிஷன் வகை, இதுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கும். அதன் மூலம் நமக்கு ஆதாயத்தை கொடுக்கும். லக்னத்தில் இருக்கிற சூரியனும் புதனும் அவரும் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு. அப்போ குருவும் சூரியன் புதன் இந்த 3 கிரக சேர்க்கையானது, அதாவது இது சுப விளைவாக செயல்படும். அப்போ நமக்கு ஒரு மன திருப்தி உண்டாக வகைக்கூடியில் அமையும். உறவுகளும் மேன்மை தரும். திருமண காரியங்கள், பெண் பார்க்கும் படலம், அதே மாதிரி புத்திர வகையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும்.
டிசம்பர் 20ஆம் தேதி புதன்கிழமை மீன ராசியில் சந்திரன் பயணித்து சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறார். இப்போ சனி நமக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த 3ஆம் இடம் என்பது நமக்கு ஒரு இடமாற்றத்தை குறிக்கிறது, ஒரு வெளியூர் பிரயாணத்தை குறிக்கிறது. இதுக்கு சாதகமாக இருக்கும். இப்போ ஒரு பொருளை விற்கிறது, நம்மளுடைய ஒரு வண்டி வாகனத்தை விற்கிறது, இடத்த விற்கிறது, இதுக்கும் கூட இது சாதகமாக இருக்கும். அப்போ இந்த சனி நமக்கு நன்மையை தந்தாலும் கூட உற்பத்தி சார்ந்த துறைக்கு சாதகமாக இல்லை என்பதை ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம். டிசம்பர் 21ஆம் தேதி வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரம் 4ஆம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. லக்னத்திலேயே புதன் இருக்கிறாரு. சிந்தனைகள் தொழில் பலத்துக்கு வளர்ச்சி தரும். அந்த வகையில் வளர்ச்சிகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். புதனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 7க்கும் 10க்கும் உடையவர். அதனால் நம்ம என்னெல்லாம் திட்டமிட்டு செயல்படுறோமோ, ஒரு பார்ட்னர்ஷிப்பு, கஸ்டமரோட ஒரு ஒப்பந்தம் போடுறது, இதுக்கெல்லாம் வளர்ச்சியாக வேலை செய்யும். இந்த ரேவதி நட்சத்திரம் முடிஞ்சு மறுநாள் அஸ்வினி நட்சத்திரம் 22/12/2023 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்தில் குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. இப்போ அந்த குருவும் சந்திரனும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, இந்த கேது 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கலைகள் சார்ந்தது, குழந்தைகள் சார்ந்தது, மன திருப்தி ஏற்படக்கூடிய வகையில் அமையும். இந்த ஏற்கனவே சூரியனும் புதனும் நமக்கு கேதுனுடைய அமைப்பில் தான் இருக்காங்க. அதனால் தர்ம கர்மாதிபதி யோகமும் வேலை செய்யும். லக்னாதிபதி 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி இந்த 3 கிரகங்களுக்குள்ள ஒரு சுப விளைவுகள் ஏற்படுகிறது. இது கன்சல்டிங், ஐடி லைனு, ரொம்ப கலை சார்ந்த விஷயங்கள், மருத்துவத்துறை, அரசு வகை ஆதாயங்கள், அரசியலில் டெவலப் ஆகிறது, அரசியலில் திடீர்னு ஒரு பதவிக்கு வர்றது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல நாள். அப்போ தனுசை பொறுத்த வரைக்கும் 7 நாட்களுமே 2ஆம் இடத்துல சந்திரன் தொடங்கி 5ஆம் இடத்துல வரைக்கும் பயணிக்கிறாரு. 7 நாட்களுமே நமக்கு நல்ல சாதகமான நாட்களாக இருக்கிறது. இந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் அன்னைக்கு, அதாவது டிசம்பர் 17ஆம் தேதி மட்டும் நமக்கு செலவுகளை காட்டுகிறது. மற்ற வகையில் நன்மைகள் தரக்கூடிய நல்ல அமைப்பில் இருக்குது. இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் 12 பாவ உபநட்சத்திரங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம இந்த பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நட்சத்திர சூத்திர முறைப்படி இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த கோச்சாரத்தையும் திசாபுத்தி அந்தரத்தையும் பயன்படுத்தினீங்கன்னா நம்மளுடைய கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை பெறலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.